இந்த வீடியோ டியூஸ்டே எடுத்த வீடியோ. தீக்ஷ் குட்டியும் சனா குட்டியும் 11:30க்கு தான் எழுந்திரிச்சாங்க. இந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஹெல்த்தியாக ஏதாவது மில்க் ஷேக் மாதிரி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மேங்கோ மில்க் ஷேக் கொடுத்தாச்சு. சனா குட்டி நேற்று நைட்டு தூங்கும் போதே நாளைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எனக்கு ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைனா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் தூங்குச்சு. பட் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ஒர்க் கண்டினியூஸாக இருக்கிறதுனால ஃபிஷ் வாங்கவே முடியல. சரி மட்டனாச்சும் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பும் ஒயிட் ரைஸும் தான் செஞ்சுருந்தேன். சனா குட்டிக்கு இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸ் பிடிக்கும். ஆனால் தீக்ஷு குட்டி பிரியாணி செய்யுங்கம்மான்னு சொல்லிச்சு. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட சனாக்காக அப்படின்னு சொல்லிட்டு குழம்பே வச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கு ஷூ வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் ஹஸ்பண்டை மட்டும் கிளம்பி லெதர் ஷோரூம் போயிருந்தோம். இந்த ஷாப்பில் ஃபுல்லாக பியோர் லெதர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இந்த டைம் ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே வாங்கணும்னு தோணுச்சு. ஆல்ரெடி இங்கே தான் 2 ஹேண்ட்பேக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். சரி மனசை தேத்திட்டு ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஷூ வாங்கிட்டு ரொம்ப நாளாவே எனக்கு இந்த செகப்பரிசி போட்டு சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங்ஸாகவே இருந்தது. கடவுளாக பார்த்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப்பில் புட்டும் இடியாப்பம் மட்டும் கிடைக்கும். தீக்ஷு குட்டிக்கும் ரொம்ப பிடிச்சது. எனக்குமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கேயே இடியாப்பமும் வாங்கிட்டு வந்துட்டு மதியம் வச்ச மட்டன் குழம்போட சூப்பராக டின்னரும் முடிச்சாச்சு.